Fourth question. Agilan walks 10 km in an hour while Selvi walks 6 km in an hour. அதாவது 1 ஹவருக்கு அகிலன் வந்து 10 கிலோமீட்டர் வாக் பண்ணுறாங்களா, அதே 1 ஹவரில் செல்வி வந்து 6 கிலோமீட்டர் வாக் பண்ணுறாங்களா. ஃபைண்ட் த சிம்பிள்ஸ் ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அகிலன் டு தட் ஆஃப் செல்வி. ஓகேவா, ரெண்டு பேர் வாக் பண்ணுறத எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாங்கன்ட்டு அகிலனுக்கு செல்விக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, அகிலன் வாக்ஸ் இன் அன் அவர். எத்தனை கிலோமீட்டர் அகிலன் வாக் பண்ணுறாங்க? 10 கிலோமீட்டர். ஓகே, செல்வி எவ்வளோ வாக் பண்ணுறாங்க? 6 கிலோமீட்டர். என்ன கேட்குறாங்க? அகிலன் டு செல்வி. ஓகேவா, அப்போ நான் அகிலன் என்னது 10 கிலோமீட்டர் இஸ் டு செல்வி 6 கிலோமீட்டர். நல்லா கவனிச்சுக்கோங்க, கொஸ்டின் அகிலன் டு செல்வி தான் கேட்குறாங்க, செல்வி டு அகிலன் கேட்கல. செல்வி டு அகிலன்னா 6:10 ரைட் பண்ணணும். சரியா, அவங்க இதோட ரேஷியோ மட்டும் அவங்க கேட்கல, சிம்பிள்ஸ்டில் தான் கேட்குறாங்க, சிம்பிள்ஸ்ட் ரேஷியோன்னு. ஓகேவா, அப்போ நம்ம இப்படி ரெண்டுமே சேம் யூனிட்டாக தான் இருக்குது. ஸோ 10:6. இப்போ சிம்பிள்ஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணணும். 10/6ன்னு எழுதிட்டேன். அடுத்ததில் 10/6 ரெண்டுமே என்ன டேபிளால் கேன்சல் பண்ண முடியும்? 2 டேபிளில் பண்ணலாம். 2 ரெண்டுமே மேலிங்க ரெண்டுமே 2ஆல் டிவைட். 2 டேபிளில் 5 2s are 10 வரும், 3 2s are 6ன்னு வரும். இதுக்கு மேலே சிம்பிள்ஸ்டாக பண்ண முடியாது. அதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 5:3. அப்போனா அந்த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அகிலன் டு தட் ஆஃப் செல்வி எவ்வளோ கவர் பண்ணுறாங்க? 5:3. ஓகேவா, அவ்வளோதான். ஃபோர்த் சம் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கேட்குறாங்க நல்லா நீங்கள் லிசன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரியா, இங்கே அகிலன் டு செல்வின்னு கேட்கறனால 10:6 நான் ரைட் பண்ணுறேன். இது செல்வி டு அகிலன் கேட்டால் 6:10 நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேவா, தேங்க்யூ.